பேச்சிப்பாறை சிற்றாறு 1, சிற்றாறு 2 அணைகளில் உபரிநீர் வெளியேற்றம் காரணமாக கோதையாறு மற்றும் திருப்பரப்பு அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது. கோதையாறு, தாமிரபரணி ஆறு, பரளி ஆறு போன்ற ஆறுகளின் தாழ்வான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கழுகு பார்வை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், இப்போ கன்னியாகுமரி தான் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக மாறி இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அதீத மழை காரணமா, அல்லது ஆறுகளில் தண்ணீர் அதிகமாக திறந்து விடப்படுவதனால் அது இந்த மாதிரியான வெள்ளம் என்பது சூழ்ந்திருக்கிறதா? நிச்சயமாக கனமழை காரணமாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. பிரதான சாலைகள் முழுவதும் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பல்வேறு சாலைகளில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதே போல 45 முகாம்களில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட மக்களை 45 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் தத்தளிக்கும் மக்களை தற்போது சுசீந்திரம் போன்ற பகுதிகளில் உள்ள மக்களை மீட்பு படையினர் மீட்டு முகாம்களில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தார் போன்ற அணைகளில் அளவுக்கு அதிகமாக மலையோர பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தண்ணீர் நேற்றைய தினம் 40,000க்கும் கனஅடிக்கும் மேற்பட்ட தண்ணீர் உபரி நீரானது ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்ட காரணத்தால் தாழ்வான பகுதியில் உள்ள தாமிரபரணி, கோதையார், பரளியார் போன்ற தாழ்வான பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள், வீடுகளில் தண்ணீர் மிகவும் பாதிப்புள்ளாகி இருக்கிறது. அதே போல இந்த கழுகு பார்வையில் பார்க்கலாம், கோதையாற்றில் ஆர்ப்பரிக்கின்றன திருப்பரப்பு அருவியை மூழ்கடித்து அருவியின் அந்த ரம்யமான காட்சிகளை வெளியே தெரியாத அளவில் ஆர்ப்பரித்து பாயும் தண்ணீரையும் பார்க்கலாம். மாவட்டத்தில் இன்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKR ராமச்சந்திரன், அதே போல ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் KR பெரியகரப்பன் மற்றும் மாவட்டத்தினுடைய அமைச்சரான தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பார்வையிடுகிறார். பிரதானமாக மாவட்டத்தில் விவசாயத்தை கொண்டு வாழ்வாதாரம் கொண்ட மக்கள் அநேகமாக உள்ளனர். ரப்பர், வாழை, அதே போல காய்கறிகள் போன்ற பயிர்கள் நீரில் மூழ்கி பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் விவசாய நிலங்களும் தண்ணீர் புகுந்து மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அமைச்சர்கள் இன்று பார்வையிட்டு முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி இந்த பார்வையிட்டு கணக்கீடு செய்தியை அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த விவசாயிகளிடையே பொதுவாக மழை நேரங்களில் பாதிப்பு உருவாகும் போது மாவட்ட நிர்வாகமானது முறையாக கணக்கீடு செய்து இழப்பீடு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும் போது அமைச்சர்களின் இந்த பார்வையிடல் விவசாயிகளின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தி இருக்கிறது. அபிநயா, கன்னியாகுமரியில் இந்த பெருமழை பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய விரிவான விவரங்களுக்கும் கழுகு பார்வை காட்சிகளுக்கும் நன்றி சஜயகுமார்.